இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு செல்வந்தர் என்ன செய்திருக்கின்றார், தனது செல்வங்கள் அத்தனையும் துறந்து விட்டு அப்படியே விட்டு விட்டு வெளியேறி நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ரொம்பவுமே ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு யாசகர் அவர் முன் வந்து எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று கெஞ்சி கேட்டிருக்கிறார். உடனே அந்த செல்வந்தர் வசம் எதுவுமே இல்லை. ஒரு வேட்டி துண்டை அவர் தோளில் போட்டு கொண்டு வந்திருக்கின்றார். அது ஒரு வெள்ளி ஜருகை வேட்டி துண்டு. உடனே அதில் பாதியை கிழித்து அவனுக்கு கொடுத்து விட்டு மற்றொரு பாதியை எடுத்துக்கொண்டு அவர் சென்று விட்டார். உடனே அந்த யாசகன் கேட்டு வந்தவர் என்ன செய்திருக்கின்றார், அந்த ஜருகை துண்டை எடுத்துக்கொண்டு ஒரு ஜருகை கடைக்கு சென்றிருக்கின்றார். அந்த கடையில் இருந்தவர் சொல்லி இருக்கின்றார், மற்ற துண்டையும் எடுத்துக்கொண்டு வா, மற்ற பாதையும் எடுத்துக்கொண்டு வா, அப்போது இன்னும் அதிகமாக பணம் தர முடியும் என்று சொல்லி அவனுக்கு ஆசை வந்துவிட்டது. உடனே ஓடி சென்று பார்த்திருக்கின்றார். அந்த செல்வந்தர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்களை மூடியபடி தியானம் செய்து கொண்டிருந்திருக்கின்றார். அவருக்கு அருகிலே அந்த ஜருகை துண்டு இருந்திருக்கிறது. உடனே இவன் மெதுவாக சென்று அந்த ஜருகை துண்டை எடுத்துக்கொண்டு அப்படியே வரும் வழியில் அவனது காலில் முள் குத்தி விட்டது. உடனே சத்தம் போட்டு கத்தி விட்டான். உடனே கண் விழித்து பார்த்த அந்த செல்வந்தருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அவன் என்று சொன்னால், தான் ஆசைப்பட்டு ஒரு துண்டை எடுத்து வந்ததால் அந்த யாசகன் ஒரு திருடனாக மாறிவிட்டானே என்று அவருக்கு மனதில் கவலை ஏற்பட்டது. உடனே அவர் நினைத்து கொண்டார், ஆசை என்பதை முற்று முழுதாக நாங்கள் துறந்து விட வேண்டும். அந்த ஆசை கொஞ்சம் இருந்தாலும் அது நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அது பாதிப்பாக அமைந்துவிடும் என்பதை அவர் அன்று புரிந்து கொண்டார். எனவே நம்மிலும் அப்படித்தான் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், தங்களது ஆசைகளுக்காக மற்றவர்களை இரையாக்குவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை, எந்த ஆசை என்று சொல்லும் போது அந்த ஆசை அளவோடு இருக்க வேண்டும். அது அளவில்லாமல் செல்லும் போதுதான் பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம்.